வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நரியில் நாட்டு வைத்தியம் செய்து வருபவர் புத்தூர் பாண்டி என்பவர். இவர் உரிய படிப்புகள், மருத்துவ படிப்புகள் இன்றி வைத்தியம் பார்ப்பதாக 6 மாதத்துக்கு முன்பு புகார் வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையின் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உரிய மருத்துவ சான்றிதழ் பெறாமல் வைத்தியம் செய்ததாக போலி வைத்தியர் புத்தூர் பாண்டியை காவல்துறையினர் கைது செய்து தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சில நாட்களே மீண்டும் வைத்தியம் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது அரசு அனுமதியின்றி சிறைக்கு சென்றவர் மீண்டும் அதே தனது பழைய பாணியில் தனது தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இதனை அடுத்து செங்கமலை காவல் நிலைய போலீசார் புத்தூர் பாண்டியிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாகவும் மாதம் பணம் தர வேண்டும் என்று கூறுவதாகவும், இல்லை என்றால் புத்தூர் பாண்டி மீது வழக்கு பதிவு செய்வோம் என்று மிரட்டுவதாகவும் கூறி தனது ஒரு வீடியோ பதிவினை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் சில காவல்துறை அதிகாரிகள் மாதந்தேறும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், பணம் வழங்காவிட்டால் வழக்கு பதிவு செய்து தொழில் செய்ய விடமாட்டோம் என்று மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் காவல் ஆய்வாளருக்கு பணம் வழங்கியதாக கூறி சிசிடிவி காட்சியையும் அவர் வெளியிட்டுள்ளார். எனினும் வெளியிடப்பட்ட சிசிடிவி காட்சியில் இடம்பெற்ற பண பரிமாற்றம் எதற்காக என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனிடையே வீடியோ மற்றும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் வெளியிடப்பட்டுள்ள காட்சிகளின் உண்மைத்தன்மை குறித்தும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. எனினும் புத்தூர் வைத்தியர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதிகா, நாடு வைத்தியரிடம் காவல்துறை அதிகாரி ஒருவர் படம் கேட்டு மிரட்டுவது தொடர்பாக புகார் அளித்து தற்போது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்க்கலாம். சிங்கமனா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சீனிபாவுங்கிறவர் ஐயா 3 மாசம் ஆகுது இங்கே டியூட்டிக்கு மெட்ராஸ்காரரு என்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. பணம் கேட்டு மிரட்டுறாரு. ஏற்கனவே ஒருக்கா பணம் வாங்கிட்டு போனாரு. இந்த வாட்டியும் வந்துக்கிட்டு நீ மாசம் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ பண்ணணும், இல்லை டெய்லி இவ்வளோ கொடுக்கணும், ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா, மைசூர் எங்கே இருந்து வர்றாங்க, இந்த மக்களின் சேவை நீ பார்க்கணும்னா எனக்கு பணம் கொடு. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கேஸில் நான் ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு விட்டு உன்னை வேலை செய்ய விடாமல் நான் தடுத்துருவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை தினந்தனே மிரட்டுறாரு. எனக்கு மாமூல் கேட்டுக்கிட்டு பணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் சாதாரண நாட்டு வைத்தியம், சுளுக்கு வைத்தியம், மர்ம வைத்தியம், இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு வாதம் இவரெல்லாம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 300 பேருக்கு அன்னதானம் போடுறேன். காலம், மதியம், இரவு. யாருமே நைட்லாம் சாப்பிட்டது? நைட்லாம் இவங்க தங்கியிருந்த கோயிலில் தங்கியிருக்குங்க. இன்னும் கூட்டம் வரல, இன்னும் ஆளுக வரல. நைட்டு தங்கியிருந்தவங்களுக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, 2 நேரம் டீ கொடுத்து என் மக்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி நான் சாதாரண படிக்காசை வாங்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை மாமூல் கேட்டு இந்த ஐயா சீனிபாபு ஐயா என்னை தொந்தரவு பண்றாரு. இல்லை அப்படின்னா நான் வைத்தியம் பார்க்க விடாம உன்னை ஏதாவது ஒரு கேஸை போட்டு என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், பாக்குறியா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்காரு.